பெரும்பாலான ஆண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க, நியூஸாக பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? எந்த டைம் வரைக்கும் பார்ப்பாங்கன்னா, ஒன்று பெண்கள் நம்ம தூங்க போகிற வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு தூக்கம் வர வரை பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஏன்னு நினைக்கிறீங்க? நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவா? வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாதுன்னு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்துக்குன்னு அவர்கிட்ட அவங்கக்கிட்ட போய் ஏதாவது சொல்லணும்னா அதுக்கு அவங்க ஏதாவது நாட்டாமல் பண்ணணும், பிரச்சனை பெருசாகும். ஸோ எதுக்கிட்ட வம்புன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம், புத்திசாலித்தனமா ஃபோனெல்லாம் கூட பண்ணி பேச ட்ரை பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்போ அப்படியே மீட்டிங்கில் இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன், இல்லை நான் அப்புறமா கால் பண்ணுறேன்வாங்க. ஆனால் நடக்காது. திருப்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி டிவிக்கு முன்னாடியே உட்காந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆறுன கஞ்சி பழைய கஞ்சின்ற மாதிரி சொன்ன வந்த விஷயமும் மறந்தும் போயிடும், அது பழையசாவும் போயிடும். அதுக்குள்ளே அடுத்தது ஒன்று புதுசாக வந்துடும். மறுபடியும் அதை சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு போவோம். இப்படியே காலை கடந்து போவோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலாக இருந்தாலும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி, ஆண்கள் எல்லாம் ஆல்வேஸ் சேஃப். அவங்க தான் நல்லவங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் நல்லவங்கன்னா இப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறதுனால தான். கரெக்டுங்களா?